நீங்க கோயம்புத்தூர்ல எங்க தேடினாலும் இந்த மாதிரி ஒரு சைட்டை வந்து நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்க கையில பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1 lakh இருந்தா நீங்க தாராளமா கிளம்பி வாங்க. நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டோ இல்ல வீடோ வந்து நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1.5 சென்ட்ல இந்த பிளாட் வந்து பிரிச்சிருக்காங்க. எத்தனை ஏக்கருங்க சார்? இது மொத்தம் 15 ஏக்கர். 15 ஏக்கர். எத்தனை பிளாட் இருக்குங்க சார்? 288 பிளாட். என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கீங்க? ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. ஓகே. அப்புறம் வாட்டர் டேங்க் கட்டுவாங்க அந்த இடத்துல. ஓகே. வாட்டர் டேங்க் கட்டி நம்ம வாட்டர் சப்ளை பைப் லைன் கொடுத்துருக்கோம். சைட்டை சுத்தியுமே உங்களுக்கு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ட்ரீ பிளான்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா பிரம்மாண்டமா வந்து கொடுத்துருக்காங்க. வாட்ச்மேன் வந்து எனிடே 24 குழந்தைகளை விளையாடுறதுக்கு அந்த இடம். சார் பாத்தீங்கன்னா வந்து நியர்பை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்ன இருக்குன்றத சொல்லிருங்க சார். அப்புறம் சென்ட் ஆண்டனி ஸ்கூல் இருக்குது, தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு சென்ட்டோட விலையே ஸ்டார்டிங் 730 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 BHனா என்ன பட்ஜெட்ல ஸ்டார்டிங் வந்து ஒரு 32 லட்சம் ரூபாய் இருக்கு. 2 BH அப்படின்றப்ப ஸ்டார்டிங் ஒரு 38 லட்சம் ரூபாய் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு இருக்கு. லோன் போன் அப்படினாலும் உங்களுக்கு 80% லோன், 80% லேண்டுக்கே போட்டு கொடுக்குறோம். நீங்க கோயம்புத்தூர்ல எங்க தேடினாலும் இந்த மாதிரி ஒரு சைட்டை வந்து நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. லான்ச்சுக்கு பிஃபோராகவே வந்து நம்ம ஷூட் எடுத்துட்டு இருக்கோம். கம்மிங் May 28 பார்த்தீங்கன்னா வந்து இங்கே லான்ச் ஈவெண்ட் வைக்க போகிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர்ல நிறைய இடத்துல பிளாட் இருக்குது, நம்மளே போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட் பார்த்தீங்கன்னா வந்து ஏன் கிடைக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஸோ இது வந்து சைட்டோட பேர் வந்து டெம்பிள் வியூ. ஸோ டெம்பிள் வியூ அப்படின்றப்போ வந்து நம்ம கோயிலை வந்து பார்க்கணுமே. கோயில் எங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே இருக்கு பாருங்க. கோயில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மலைக்கு மேலேயே வந்து இருக்குது. சார் அந்த கோயில் பேர் என்னதுங்க சார்? தர்மலிங்கேஸ்வரர் கோயில். ஸோ அது எங்கே இருக்குங்க சார்? மதுக்கரை. ஸோ மதுக்கரைக்கு நியர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைட் வந்து இருக்குங்க. செகண்ட் இந்த சைட்டில் இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சைட்டில் வந்து தார் ரோடு தான் போடுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 20 வருஷம் கேரண்டியாக வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா வந்து தார் ரோடுன்றப்போ மழை தண்ணி இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பேர்ந்துட்டு வந்துடும். பட் சிமெண்ட் ரோடுன்றப்போ வந்து இதோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடெலாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிமெண்ட் ரோடு தான் போட்டிருப்பாங்க. அது வந்து அடிக்கடி ரோடு போட தேவையில்லை. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நீங்கள் எந்த வெஹிக்கிள் வேணால் கொண்டு வரலாம், ரோடு ஒன்றுமே ஆகாது. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மதுக்கரையிலேருந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு 7 to 8 நிமிஷத்தில் ரீச் ஆகும் இருக்கு. நேரு காலேஜுக்கு பக்கத்திலேயே இருக்குது. வேற என்னென்ன காலேஜ்? அமிர்தா காலேஜ் அந்த பக்கம் இருக்குது. அமிர்தா காலேஜ் இருக்கு. கரெக்டா நம்ம வந்து பாலக்காடு ஹைவே இருக்குங்க இல்ல, ஹைவேக்கு ரொம்ப நியர்ல, அதாவது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 மினிட்ஸ்ல வந்து ரீச் ஆயிடலாம். ஸோ சார் பார்த்தீங்கன்னா வந்து நியர்பை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்ன இருக்குன்றத சொல்லிருங்க சார். அப்புறம் சென்ட் ஆண்டனி ஸ்கூல் இருக்குது. ஓகே. அப்புறம் LND பைபாஸ் வந்து 800 மீட்டர் தான். ஓகே. தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே. JCT இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே. எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். அப்புறம் V-Guard ஃபேக்டரி பக்கத்துல ஃபேக்டரி இருக்கு. ஸோ இது என்னதுங்க சார்? நம்மளுக்கு இது அமேசான் அண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஓ, அவங்களுடைய வேர் ஹவுஸுங்களா? வேர் ஹவுஸ். ஓகே. ஸோ இங்க ஜாப் வேகன்சிக்கும் பிரச்சனை இல்லை, நியர்பை வந்து மேபி இருக்கலாம். கேட்டு பார்த்தாலே உங்களுக்கு ஜாப் எது இருக்கான்னு சொல்லி கேட்டாலே உங்களுக்கு வீடு பிளஸ் வந்து இங்கே நியர்பை கம்பெனி இருக்குது. நல்ல ஒரு வாய்ப்பு இல்லை. உங்க கையில பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1 lakh இருந்தா நீங்க தாராளமா கிளம்பி வாங்க. நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டோ இல்ல வீடோ வந்து நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1.5 சென்ட்ல இந்த பிளாட் வந்து பிரிச்சிருக்காங்க. எத்தனை ஏக்கருங்க சார்? இது மொத்தம் 15 ஏக்கர். 15 ஏக்கர். எத்தனை பிளாட் இருக்குங்க சார்? 288 பிளாட். 288 பிளாட். ஓகே. என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கீங்க? சுவேஜ் சிஸ்டம் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. ஓகே. அப்புறம் வாட்டர் டேங்க் கட்டுவாங்க அந்த இடத்துல. ஓகே. வாட்டர் டேங்க் கட்டி நம்ம வாட்டர் சப்ளை பைப் லைன் கொடுத்துருக்கோம். சைட்டை சுத்தியுமே உங்களுக்கு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ட்ரீ பிளான்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா பிரம்மாண்டமா வந்து கொடுத்துருக்காங்க. வாட்ச்மேன் வந்து எனிடே 24 hours 24/7 வந்து உங்களுக்கு வாட்ச்மேன் இருக்காங்க. நம்ம குழந்தைகளை விளையாடுறதுக்கு அந்த இடம். ஓகே. பார்க் பக்கத்துல. அது ஃபுல்லாவே. ஓகே. பார்க் ஏரியா வந்து பக்காவா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பரபரப்பா வேலை போயிட்டு இருக்கு. ஆமா. இன்னும் ஒரு 2 டேஸ்ல உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிரும். லான்ச் ஈவென்ட் வர வச்சிருக்கீங்க. ஆமா கண்டிப்பா. சோ அதனால ரொம்ப பரபரப்பா இருக்குங்க. சோ இங்க வந்து 1.5 சென்ட்ல இருந்து பிளாட் இருக்கிறதுனால உங்க கையில இப்போ டோட்டல் கேஷாகவே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் கூட ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு உள்ள இருந்தாலே போதும், ரிஜிஸ்ட்ரேஷனோட ஒரு பிளாட்டே வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். இல்ல நீங்க லோன் போகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு 80% லேண்டுக்கே போட்டு கொடுக்குறோம். 80%. இது இல்லாம உங்களுக்கு வந்து வீடு வாங்கணும் அப்படின்னாலும் தாராளமே இவங்க கட்டியே கொடுக்குறாங்க. பில்லர் போட்டு நல்ல செங்கல்ல வந்து உங்களுக்கு கட்டி கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ இங்க வந்து வீடு அப்படின்றப்ப இப்போ 1 BHனா என்ன பட்ஜெட்ல டிபெண்ட்ஸ், எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கேட்கறாங்களோ பெர் ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய் அந்த மாதிரி வரும். ஸ்டார்டிங் வந்து ஒரு 32 லட்சம் ரூபாய் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1 BH வந்து ஒரு 1.5 சென்ட் அந்த பிளாட்ல அதுக்கேற்ற மாதிரி ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 32 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா வந்து வீடு வந்து கட்டி கொடுக்குறாங்க. இதே 2 BH அப்படின்றப்ப ஸ்டார்டிங் ஒரு 38 லட்ச ரூபாய் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு இருக்கு. நீங்க டிபெண்ட் வந்து ஒரு பெரிய வீடா வேணும் அப்படின்னீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு காஸ்ட் இதுல வந்து மாறும்.
பட் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு இந்த பட்ஜெட்லேருந்து கொடுக்குறாங்க. எல்என்டி பைபாஸ்லேருந்து வெறும் 800 மீட்டர்லேயே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்ஜெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் வந்து இப்போ கேரளா போகணும் அப்படின்னா ஈஸியாக வந்து ரீச் ஆகலாம். இங்கேருந்து கேரளாவோட செக் போஸ்ட்டே ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆகிற டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். இங்கேருந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது வெறும் 10 நிமிஷம். பஸ் சர்வீஸ் இருக்குது 3E 3S. ஓ பஸ் டைரக்டா இங்க இருந்து இருக்கு, பஸ் இருக்குது. ஓகே. ஸோ பின்னாடி எல்லாம் ஃபுல்லா ரெசிடென்ஷியல் வீடு இருக்கு, குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த சைட் வந்து கொண்டு இருக்காங்க. டெம்பிள் வியூ, உண்மையிலேயே வந்து டெம்பிள் வியூ தாங்க. காலையில எந்திரிச்சோன்னே இப்படி கோயிலை வந்து பார்க்கலாம். இங்க பாருங்க நல்ல மலைக்கு மேல. ரெண்டாவது இங்க இருந்து வியூ செமையா இருக்குங்க. இங்க இருந்து நம்ம சைட்ல இருந்து பார்த்தா அந்த மலைகள் வந்து ரொம்ப அழகா இருக்குது. ஸோ இது வந்து ஆஃபீஸுங்களா சார்? ஆஃபீஸ் எப்பவுமே பர்மனெண்ட் ஆஃபீஸ், பர்மனெண்டா இருக்கும். ஆமா. ஸோ இங்க வர்ற கஸ்டமர் டைரக்டா இங்க அங்க பாத்துக்கலாம். ஓகே. ஸோ இங்க பாருங்க எல்லாம் பிஸியா ஒர்க் போயிட்டு இருக்குது. இங்க நீங்க சீக்கிரமா வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கம்மி பட்ஜெட் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பிளாட் வாங்கினாலும் நீங்கள் வந்து வரலாம். சரிங்களா? எனக்கு வந்து அதே மாதிரி வீக்கெண்டான ஒரு அவுட்டரில் வந்து எனக்கு ஒரு வீடு வெதர் நல்லா இருக்கும். அதான் நல்லா இருக்கும். கேரளா ரெயின் ஸ்டார்ட், இங்கேயும் ரெயின் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ ஒரு 2 சென்ட் ஒரு 4 சென்ட்ல இடம் வாங்கி போட்டு அதில் ஒரு ஃபார்ம் மாதிரி சின்னதாக கட்டி அதில் வந்து நான் வீக்கெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வரலாம். இல்லை வீடே இங்கே பர்மனெண்ட்டாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னாலும் நிறைய வீடு இருக்குது. ஓகே. அதான் ஃபுல் ரெசிடென்சி பிளேஸ் தான். ஸோ ஏன் அப்படி சொன்னேன்னா இப்போ சிட்டிக்குள்ளே நிறைய பேர் இப்போ காந்திபுரம் இந்த சரவணம்பட்டியில் வீடு சொந்த வீடு வச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி அவுட்டர்லேயே ஒரு வீடு வேணாலும் இங்கேயும் வரலாம்ல. ஸோ அவுட்டர்ன்றப்ப ரொம்ப தூரம்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம். நீங்கள் சைட்டை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நம்ம சைட்டுக்கு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து மெயின்லேயே கூட ஒரு சைட் வந்து போட்டிருக்காங்க. அங்கெல்லாம் காஸ்ட் அதிகம், அங்கெல்லாம் 10 லட்சம் 12 லட்சம் அந்த மாதிரி அவ்வளோ போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 800 மீட்டர் ரீச் ஆயிருவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சென்ட்டோட விலையே ஸ்டார்டிங் 730 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? நல்ல செம்ம சைட்டுங்க. ரீசெண்டாக எடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன் நான். நல்லாவும் இருக்குது. நல்ல குவாலிட்டியான ரோடு கொடுத்துருக்காங்க. மெயின் அந்த சிமெண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா வந்து 40 feet 30 feet ரோடு அந்த மாதிரி. ஓகே. நல்லா வைடாகவே கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகேங்க சார். ஸோ அப்போ டிஸ்பிளேல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடலாம். கண்டிப்பாக. ஏன்னா வந்து லான்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 மே அன்னைக்கு கூட வரலாங்கல்ல? அன்னைக்கே வரலாம். 3 days கொடுத்துருக்கோம். 3 days 28, 29, 30th. ஓகே. 3 நாளுமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எப்பயும் பிரசன்ஸியாக இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா ப்ரெஸ்லையும் ஃபுல் பேஜ் ஆட் கொடுத்துருக்கோம். ஓகே. பாருங்க நியூஸ்லாம் ஆடு கொடுத்துருக்காங்களாம். ஸோ அப்போ வந்து க்ரௌடு வரதான் செய்வாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை வாங்க தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வடக்கு கிழக்கு வேணும்னா சீக்கிரமாக வந்துடணும். சில பேர் கார்னர் பிளாட்லாம் கேட்பீங்க. குயிக்காக வந்துடுங்க. குயிக்காக வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை வந்து வாங்கிக்கலாம். நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருப்போம் சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதனால் இந்த சைட்டை மிஸ் பண்ணாமல் குயிக்காக வந்துடுங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சின்னடி மீட் பண்ண தமிழ் வாகர். பை.